எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஹேபிட் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறோம், அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டு. இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு வந்து டெய்லியுமே நம்ம வந்து யோசிச்சு பார்க்க போகிறோம். நம்ம வந்து டெய்லி ப்ரஷ் பண்ணுறோம், இது என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு டெய்லி நம்ம பண்ணக்கூடிய நல்ல ஹேபிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். அதான் நான் வந்து சொல்லுவேன் எப்போவுமே. இப்போ வந்து டெய்லியும் குளிச்சுட்டு இருப்போம். இப்போ ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு கம்பெனிக்கோ வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து குளிப்போம். இப்போ ஏதோ ஒரு நாள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அப்படியே தூங்கிக்கிட்டே வடிஞ்சிக்கிட்டே அன்றைக்கி நாள் வந்து குளிக்காமல் விட்டுருவோம். அப்போ அன்றைக்கி நைட்டு யோசிப்போம், நம்ம வந்து என்ன இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது உடம்பெல்லாம், இன்றைக்கி வந்து நாளே நல்லா போகாத மாதிரி சோம்பேறித்தனமாக இன்றைக்கி ஒரு வேஸ்ட்டாக ஒரு நாளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், இன்றைக்கி வந்து டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இன்றைக்கி வந்து ஒரு நாளை உருப்படியாகவே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். அப்புறம் யோசிச்சு பார்ப்போம், காலையிலே குளிச்சிருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு பிரிஸ்காக இருந்திருப்போம், நமக்கு வந்து நல்லா போயிருந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யோசிப்போம். கரெக்டாக? ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி வந்து யோசிச்சிங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காரணம் இருக்குது. ஒரு நல்ல ஹேபிட் நம்ம டெய்லி பில்டு பண்ணுறோம், அதாவது டெய்லி நம்மள்ட்ட ஒரு நல்ல ஹேபிட் இருக்குது. அந்த ஹேபிட் தரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம என்னைக்காக ஒரு நாள் இப்போ இந்த குளிக்காம விட்டோமா ஒரு நாள் மிஸ் பண்ணணும் நமக்கு அது தெரியுது. ஆனால் ஒரு கெட்ட ஹேபிட்டுங்க, ஒரு அழிக்கிற மாதிரியான ஒரு ஹேபிட் இங்கே நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அது நமக்கு தீய பழக்கம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். செகண்ட் திங் தீய பழக்கம் தான், இப்போ என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம், கேர்லெஸ்ஸாக இருப்போம். மூணாவது, சரி இப்போது இது இத்தனை வருஷமாக இருந்துட்டோம் அந்த பழக்கத்தோட, இப்படியோ ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு இருப்போம். இது எல்லாமே தப்புங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம நாட்டு இந்திய நாடில் வந்து பார்த்தோம்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் ஏங்க வெற்றியாளர்களாக இருக்காங்க, ஒரு சில பேருக்கு மட்டும் ஏங்க சக்ஸஸ் கிடைக்குது. இந்த உலகத்தையே எடுத்துக்கோங்களேன், எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு சில பேரால் மட்டும் ஏன் ஜெயிக்க முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல் பிகாஸ் ஆஃப் ஹேபிட்ஸ். ஸோ ஒரு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது எப்படி, இதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து பேசணும்னு வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் பேசினா இன்றைக்கி ஃபுல்லாக கூட பேசுவேன். பட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து பேசுவோம். பழக்க வழக்கங்களில் நிறைய நல்ல பழக்கம் இருக்குது, கெட்ட பழக்கம் இருக்குது, அதெல்லாம் வந்து உண்மை தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பழக்கத்தில் இருக்காங்க. இது எல்லாமே வந்து தீய பழக்கம். அப்போ ஒரு தீய பழக்கத்தை எப்படி வந்து நம்ம வந்து உடைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். முதல்ல உண்மையை சொல்ல போனால், ஒரு தீய பழக்கத்தை நம்ம வந்து வளர விடாமல் விட்டுருந்தோம் அப்படின்னாலே நம்ம என்ன நல்லா இருந்திருப்போம். பட் ஓகே, அது வந்து என்ன பண்ணிட்டோம், தீய பழக்கம் நமக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த தீய பழக்கத்தை நம்ம வந்து உடச்சி எடுத்து வெளியே துரத்தியே ஆகணுங்க. இந்த உலகத்துடைய முதல் எதிரியும் கடைசி எதிரியும் நீங்கள் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா பேசுவீங்க, பிடிக்கலன்னா அவர்கிட்ட பேசாமல் இருந்துருவீங்க. ஆனால் நீங்கள் கண்ணாடியை பாருங்கள், உங்களை விட ஒரு மிகப்பெரிய எதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இதை நான் ரொம்ப ஆழமாக வந்து நம்புகிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீய பழக்கத்தை உங்களால் விரட்ட முடியுதா? முடியாது. அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும், அதுக்கு அவ்வளோ போராடணும். அப்போ தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, மற்றவங்க பேசும்போது குறுக்க பேசுறது. ஒரு கம்யூனிகேஷன்லேயே ரொம்ப ஒரு ஒஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இது. நான் ரொம்ப தவறு. இந்த கெட்ட பழக்கத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்சம் நிதானமாக மற்றவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்கேன். பட் இன்னுமே என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கண்டிப்பாக நிறைய தீய பழக்கங்கள் இருக்கும். அது என்னென்னங்கிறத கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் திங் கண்டுபிடிங்க, ஃபைண்ட் அவுட் தம். என்னென்ன தீய பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது, ஃபைண்ட் தம் அவுட். என்னென்ன தீய பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது யோசிங்க. அந்த தீய பழக்கம் எல்லாத்தையும் எழுதுங்க. அப்புறம் இது தீய பழக்கம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்ல வர்றதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறைகள், அதாவது எப்படி அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். ஸோ நம்ம பிளான் பண்ணி தான் ஆகணும். நம்ம லைஃப்பை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் பார்த்தேன், ஒரு சமீபத்தில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது, நான் சிகரெட் பிடிக்கிறேன், நான் தண்ணி அடிக்கிறேன், எல்லாரும் பண்ணுறத நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. நம்ம எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் அழியிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அழியக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஹேபிட்ஸை பில்டு பண்ணணும். நம்ம லைஃபோட பர்பஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ என் லைஃப்பை நான் வாழ்கிறேன், இப்போ என்னென்னா, இப்போ வந்து மற்றவங்களுக்காக நம்ம ஏதோ ஒரு உதவி பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து வீடியோ உங்களுக்கு போடுறேன்,
இந்த வீடியோ நான் இன்றைக்கி நான் போடுறேன் அப்படின்னா நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த வீடியோஸ் எதையுமே நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா என் மனசில் வந்து 1% கூட இது வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ணணும் நம்ம எதுவுமே எனக்கு வந்து கிடையாதுங்க. இது அவுட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து மேக் பண்ணுறேன். வேறு எந்த காரணமுமே கிடையாது. அப்போ இது வந்து எனக்கு ஓகே, எனக்கு வந்து நான் லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறேன் அப்படிங்கிற ஏதோ ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை எனக்கு வந்து தருது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் இந்த தீய பழக்கத்தை நம்மளால் விரட்ட முடியும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஒரு தீய பழக்கம் ஏன் வருது? ஒரு நல்லது அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால தான் அங்கே தீயது வருது. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து இந்த தீய பழக்கம் உங்கள்கிட்ட வந்து வரல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருப்படியாக வாழலை, அதனால் அந்த தீய பழக்கம் அங்கே வந்து வருது. ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் போயிட்டு வேலை பார்க்குற டைமில் மேனேஜருக்கு முன்னாடி ஒரு சிகரெட்டை பற்ற வைங்க பார்க்கலாம். ஏன் முடியாது? துரத்தி விட்டுருவாங்க. உங்களுக்கு அது தெரியுது. அப்போ அங்கே வேலை பார்க்குறங்கிற எண்ணம் தான் உங்கள் மனசுக்குள்ளே பெருசாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு நல்ல நல்ல செயல்கள், நமக்குன்னு நல்ல நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்கள் லைஃப்பை எதுக்காக வாழ்கிறீங்க, எப்படி வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி சிந்திங்க. நிறைய நல்ல விஷயங்களை அடுக்கடுக்காக வைங்க. நல்ல பழக்கங்களை டெவலப் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், புக்ஸ் படிங்க, இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட பேஷனை கண்டுபிடிங்க. உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத கண்டுபிடிங்க. அதை நீங்கள் தேடி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப டெம்ப்ளேட்டாக நான் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து தீய பழக்கத்துக்கு நான் சொல்ல வரும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தீய பழக்கம் ஏன் வருது? உங்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இல்லாதனால தான் தீய பழக்கம் வருது. அப்போ அது என்னங்கிறத கண்டுபிடிங்க. இன்னும் நான் வெளிப்படையாக சொல்லணும்னா, இப்போ சிகரெட் பிடிக்கிறீங்க, ஆல்கஹால் பண்ணுறீங்க, ஆல்கஹால் சரக்கு அடிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. பட் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்த்தியானதை சாப்பிட்ணும், ஹெல்த்தியான ஃபுட் இருக்கணும். இன்னும் நம்ம லைஃப் வந்து அப்படி கொண்டு போகணும். இப்போ இளைஞர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. பான் அடிக்ஷன், இந்த மாதிரி வந்து மாஸ்டர்பேஷன், இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. ஏன் அவங்கள்ட்ட அது இருக்குது? நல்ல டைமை, இளைஞர்களோட நல்ல டைமை அவங்களுடைய டைமை அவங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இப்படி பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். நண்பர்களே, இது நான் ஒரு தனி சீரியஸாக வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். பில்டிங் குட் ஹேபிட்ஸ், அந்த மாதிரி ஒரு சீரியஸ் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த குட் ஹேபிட்ஸ் சம்திங் லைக் தட். ஸோ தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து தெரியும். பிகாஸ் என்னுடைய லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே அதை வந்து பார்க்கல. ஒரு 3 வியூஸ்க்கு முதல் இருக்குது, அதுவும் கிடையாது. யாருமே பார்க்கல. ஸோ ரைட் நவ் நம்ம சேனலை யாருமே பார்க்குறது கிடையாது, எனக்கே தெரியும். பட் உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து தெரியும். தேங்க்யூ.